இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி தாங்க பார்க்கலாம் வாங்க. அது எப்படி செய்கிறதுன்ட்டு பாருங்கள். கடாய் பற்ற வச்சுட்டோங்க. இப்போது 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு வந்து ஒரு அளவுக்கு நம்ம சிவந்த உடனே 2 புடி கலக்கா கொட்டைங்க. நான் வந்து வறுத்து தோல்லாம் நீக்கி வச்சுக்கிறேங்க. 2 புடி போட்டுக்கலாங்க கலக்கா கொட்டை. அதையும் கூட நல்லா நான் வறுத்த கலக்கா கொட்டைங்க. வறுத்துட்டு தோல் கொஞ்சம் லைட்டாக எடுத்து வச்சுக்கிறேங்க. அதுவும் நம்ம இதிலே போட்டுடலாம். நம்ம பச்சை கலக்கா கொட்டை போட்டோம்னா ஃபஸ்ட்டு கலக்கா கொட்டை போட்டு அப்புறமா கடலைப்பருப்பு போடலாங்க. நான் வறுத்தனால இது 2வது போடுறேங்க. பாருங்கள், 6-7 காஞ்ச மிளகா சின்னதாக இருக்கிறதுனால 6-7 போட்டுக்கிறோங்க. அதுவும் இது கூட போட்டுடலாம். நம்ம காஞ்ச மிளகாய் போட்டோன்னே நான் ஒரே ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேங்க. இந்த வெங்காயம் போட்டுடலாங்க. நம்ம வெங்காயம் வந்து நிறைய வதங்கணும்னு இல்லைங்க. வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு நம்மளுக்கு வதங்கினா போதுங்க. நம்ம வந்து ஒரு தக்காளிங்க, ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுக்கிறோம். அதுவும் போட்டுடலாம். இது நல்லா வந்து வெந்து வரட்டுங்க தக்காளி. பாருங்கள், இவ்வளோ வதங்கினா போதுங்க. வெங்காயம் தக்காளி இவ்வளோ வதங்கினா போதுங்க. வந்து இந்த சட்னி வந்து தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. எல்லாம் நம்ம வதக்கிட்டு செய்கிறதுனால டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். இது பாருங்கள், இவ்வளோ வதங்கினா போதும். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஆறின உடனே நம்ம மிக்சியில் வேறு என்ன பொருள் சேர்த்து நம்ம அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ஆறட்டுங்க. பாருங்கள், எல்லாம் மிக்சியில் போட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக 1/4 ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து புளி போட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக புளி போட்டு அரைச்சின்னு வந்துடலாங்க. நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, கொரன்னு அரைச்சின்னு வந்துடலாங்க. பாருங்கள், சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி வந்து கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுடலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி ஊற்றிடலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு தண்ணி தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், எனக்கு வந்து இவ்வளோ திக்னஸ் இருந்தால் போதுங்க எனக்கு. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா சட்னி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுக்கு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாங்க. பாருங்கள், நான் தாளிச்சிட்டேங்க. இன்னும் கடுகு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சங்க, கறிவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. பாருங்கள், சட்னி அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம கெட்டியாக செஞ்சு வச்சிட்டோம்னா சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. சப்பாத்தி, தோசை, இட்லியோட ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.